Hello programmers, welcome to Novel Codes. இந்த வீடியோவில் row and column basics பற்றி தான் பார்க்க போகிறோம். row and column basics அப்படிங்கிறது பேட்டர்ன் பிரிண்டிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். இந்த row and column basics மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டர்ன் பிரிண்டிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பைத்தானில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெண்டு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த ஃபார் லூப்பில் ரேஞ்ச் க்ரியேட் பண்ணி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அதெல்லாம் கொடுப்பீங்க. அந்த வேல்யூஸை எதோட பேசிஸில் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதுதான் ரோ அண்ட் காலம் பேசிக்ஸில் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். ஓகே, இப்போது நம்ம வந்து இங்கே ஒரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பேட்டர்ன் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் ஃபார் ஐ இன் ரேஞ்ச். அந்த ஸ்கொயர் பேட்டர்னை வச்சு உங்களுக்கு ரோ அண்ட் காலம் பேசிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேஞ்ச் நான் 5 கொடுக்குறேன். ஃபார் ஜே இன் ரேஞ்ச், ஃபார் ஜே இன் ரேஞ்ச் இங்கேயும் நான் ஒரு 5 கொடுத்துட்றேன். இங்கே பிரிண்ட் ஸ்டார் சிம்பிளாக ஸ்டார் அதே மாதிரி கம்மா எண்டு ஃபங்க்ஷன், சாரி எண்டு கீவேர்ட். இதோட தான் அடுத்து இங்கே ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு டீசெண்டான ஸ்கொயர் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? எப்போவுமே இந்த நெஸ்டட் லூப், அதாவது 2 லூப் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, 2 லூப் நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லூப் வந்து நமக்கு வந்து ரோ கவுண்ட், எத்தனை ரோ கவுண்ட் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணும், ரோ கவுண்ட். ஓகேங்களா? செகண்ட் லூப் வந்து காலம் கவுண்ட்டை மென்ஷன் பண்ணும், காலம் COLUMN. காலம் கவுண்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து அதாவது ஃபர்ஸ்ட் லூப் வந்து ரோ கவுண்ட்டை மென்ஷன் பண்ணும், செகண்ட் லூப் வந்து காலம் கவுண்ட்டை மென்ஷன் பண்ணும். இதில் வந்து ஐ வேல்யூ, அதாவது இதுதான் ரோ, எத்தனை ரோ வேணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் லூப்பாக கொடுக்கணும், எத்தனை காலம் வேணுமோ அதை வந்து செகண்ட் லூப்பாக கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம இண்டெக்ஸிங் போட்டுக்குவோம், ஏன்னா இண்டெக்ஸிங் வந்து இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 3 4. ஓகேங்களா? எப்போவுமே இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1 1 2 3 4. ஓகேங்களா? இப்போது ஒரு இது வந்து நார்மலாக ஸ்கொயர் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடுவீங்க. ரேஞ்சும் ஃபஸ்ட் லூப்புக்கு ரேஞ்சில் ஒரே வேல்யூ, செகண்ட் லூப்புக்கு ரேஞ்சில் ஒரே வேல்யூ கொடுத்து நீங்கள் பேட்டர்னை ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ரைட் சைட் ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணனாலோ இல்லை ஹாலோ ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணோம்னாலோ உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் தேவைப்படும். இப்போ நம்ம ஹாலோ ட்ரையாங்கிள் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதையே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதையே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஹாலோ ட்ரையாங்கிள் இதில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இஃப் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஒரு லைன் ஃபுல்லாக பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஆனால் அடுத்தடுத்த லைன்ஸில் வந்து எனக்கு இடையில இருக்கிற இதெல்லாம் பிரிண்ட் ஆகாமல் ஃபஸ்ட்டு ஒன்றும் லாஸ்ட் ஒன்றும் பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி எனக்கு வந்து 3 டைம் பிரிண்ட் ஆகணும். அதாவது இப்போ நம்ம 5ன்னு கொடுத்துருந்தோம்னா, என்னோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருந்தோம்னா நமக்கு வந்து இங்கே இடையில 3 டைம் பிரிண்ட் ஆகணும். இடையில எதுவுமே வரக்கூடாது, இந்த இடத்துல வந்து எதுவுமே வரக்கூடாது, ஹாலோவாக நமக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஃபுல் லைனையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடணும்.
அதாவது பிரிண்ட் பண்ணிடணும். அடுத்து வந்து இந்த லைனில் வரும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூவும் நமக்கு பிரிண்ட் ஆகணும். இங்கே தான் நமக்கு வந்து லாஜிக் நம்ம வந்து அந்த ரோ அண்ட் காலம் பேசிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூ மட்டும் வேணும், பட் ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும் எனக்கு மொத்த வேல்யூவும் பிரிண்ட் ஆகிடணும். அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த அதாவது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் லைன் அதாவது ஒரு ஃபுல் ரோவும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ரோ வேல்யூவை உங்களுக்கு வந்து கண்டிஷனில் கொடுங்க. ஓகேங்களா? ஃபுல் ரோவும் பிரிண்ட் ஆகணும்னா ரோ வேல்யூவை கண்டிஷனில் கொடுங்க. எந்த ரோ வந்து எனக்கு ஃபுல்லாக பிரிண்ட் ஆகக்கூடாது, இடையில வந்து கேப் வேணும் அப்படின்னா எந்தெந்த காலம் வந்து அதாவது இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம ரோ வேல்யூவை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபுல் காலமும் நமக்கு ஃபில் ஆயிரும். பட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தேர்டு அப்படி வரும்போது எந்த காலம் வேணும்னு பாருங்கள், அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ரோவை மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு ஒரே ஒரு காலம் மட்டும்தான் ஃபில் ஆகணும், மீதி இருக்கிறதெல்லாம் ஃபில் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா காலம் வேல்யூ மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு லாஜிக் கண்டிஷனில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு புரியும். I ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னா அதாவது ஐயோட வேல்யூ நான் எதை மென்ஷன் பண்ணணும்னு சொன்னேன், ரோவை மென்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இங்கே போட்டுக்கலாம் ஐ, இங்கே ஐ, இது வந்து ஜே. ஸோ ஐயோட வேல்யூ நான் எதை மென்ஷன் பண்ணணும்னு சொன்னால் ரோவை மென்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ எனக்கு இது ஃபுல்லாக பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் ரோவை மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது ஒரு லைன் ஒரு ரோ ஃபுல்லாக பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரோவை மென்ஷன் பண்ணணும். காலம் மட்டும் ஃபில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலம் வேல்யூஸை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் காலம் வேல்யூஸை இப்போ வந்து நான் ரோ வேல்யூ ஃபஸ்ட்டு ரோவை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆர் அதாவது நம்ம தனித்தனியாக போட வேண்டிய கண்டிஷன்ஸை ஒரே ரோவில் போடுறோம். ரெண்டாவது வந்து எனக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் லாஸ்ட் ரோ மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் லாஸ்ட் ரோ மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். சாரி, ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் லாஸ்ட் காலம் மட்டும் பிரிண்ட் ஆகணும். இதை எப்படி நம்ம கண்டிஷனில் மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலமோட வேல்யூ என்ன, 0. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், என்ன பண்ணுறேன், நான் ஜே ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு கொடுத்துறேன். ஜே ஈக்குவல்ஸ் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஐ ஈக்குவல்ஸ் டு 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைன் ஃபுல்லாக பிரிண்ட் ஆகும். அதே ஜே ஈக்குவல்ஸ் டு 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த வேல்யூ, இந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த லைனுக்கும் கோட் எழுதியாச்சு, இந்த ஒரு லைன் ஃபில் ஆகிறதுக்கும் கோட் எழுதியாச்சு, இந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் ஃபில் ஆகிறதுக்கும் நம்ம கோட் எழுதியாச்சு. அடுத்து இந்த லாஸ்ட்டு ஒன்று வர்றதுக்கு மட்டும் நம்ம இப்போ கோட் எழுதணும். அது எப்படின்னா ஆர், இடையில ஆர் கொடுக்குறது ஏன் அப்படின்னா ஆர் கொடுத்தோம்னா இதில் ஒரே ஒரு இந்த கண்டிஷனில் ஒரே ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் அது எக்ஸிக்யூட் ஆயிரும். இதே இடையில அண்டு கொடுத்தோம்னா நம்ம கொடுக்க போகிற எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம ஆர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த லாஸ்ட் கவுண்ட் மட்டும் வேணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ எனக்கு லாஸ்ட் கவுண்ட் வேணுங்க அப்படிங்கிறதுனால லாஸ்ட் கவுண்ட் வந்து இப்போ வந்து நான் 5ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து 5ன்னு இருக்கிறதுனால இங்கே 4ன்னு இருக்குது. ஸோ நம்ம இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி ஜே ஈக்குவல்ஸ் டு 0ன்னு நம்ம குத்து மதிப்பாக இங்கே மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா ஜே ஈக்குவல்ஸ் டு n-1. n-1ன்னா என்ன, இதில் போட்டு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட வேல்யூ 6ன்னு கொடுக்குறேன்னு வைங்க. அப்போ n-1ங்கிறது 5. ஓகேங்களா? ஸோ அந்த கணக்கில் பார்த்தோம்னா இந்த கடைசி வேல்யூ, அதாவது இப்போ நான் 5ன்னு எடுத்துக்கிறேன், என்னோடய வேல்யூ இப்போ 5ன்னு எடுத்துக்கிறேன். அதில் வந்து 1 நான் மைனஸ் பண்ணிவிட்டேன், என்ன ஆகும், 4. ஸோ எனக்கு இந்த கடைசி வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதாவது n-1 அப்படிங்கிறது இந்த கடைசி வேல்யூவை மென்ஷன் பண்ணும். ஸோ எனக்கு கடைசியில் ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனையும் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு, இந்த இடையில இருக்கிற லைன்ஸ் இந்த இடையில இருக்கிறது எல்லாம் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் லைனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சிம்பிள், இந்த லாஸ்ட்டு
அதாவது இந்த லாஸ்ட் காலமை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஆர் j equals to n, சரி I equals to n minus 1, அவ்வளோதான். இதுவுமே இப்போ சேம் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஈக்குவல்ஸ் பண்ணுங்க. இதுவும் இப்போ கரெக்டாக ஆயிடுச்சுங்களா? ஓகே, நம்ம என்னங்கிற ஒரு வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏன்னா n இல்லாததுனால நமக்கு அது எரர்னு காட்டுது. ஸோ n 5 கொடுத்துக்கிறேன். நான் இங்கே வந்து 5ங்கிற இடத்துல எல்லாம் என்னங்கிற வேல்யூ பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே பிரிண்ட், அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகி வர இடத்துல எல்லாம் எனக்கு வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு. ஓகேங்களா? எனக்கு வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு. எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைங் ஆகாத இடத்துல எல்லாம் இஃப்ன்னு இருந்தால் நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத இடத்துக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? எல்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். எல்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா பிரிண்ட் ஸ்பேஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். நமக்கு வந்து ஒரு ஹலோ ஸ்கொயர். ஓகே, இங்கேயும் என்ட்ரு கீவேர்ட் கொடுங்க. எண்டு கீவேர்ட் கொடுக்குறோன்னா ஸ்ட்ரைட் லைன். இப்போ நான் மாட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஹாலோ பேட்டர்ன் பிரிண்ட் ஆச்சு. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், ரோ ஃபுல்லாக ஃபில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோ வேல்யூவை கண்டிஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ரோவோட இண்டெக்ஸை, ஓகேங்களா, ரோவோட இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஒரே ஒரு காலம், ஸ்பெசிஃபிக் காலம் மட்டும்தான் ஃபில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலம் வேல்யூஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்களும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இவ்வளோ தான் ரோ அண்ட் காலம் பேசிக்ஸ். இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும், எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.